இப்போ நம்ம கருணக்கிழங்கு குழம்பு எப்படின்னு பார்க்க பாருங்கள். அது கருணக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் அதுக்கு பேர் அந்த காலத்திலே முன்னோர்கள் கருணை கிழங்குன்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிழங்குலே ரொம்ப சிறந்த கிழங்கு கருணக்கிழங்கு. இது என்னென்னு கேட்டால் பைல்ஸு, அது அந்த மூல நோய்க்காரங்களாம் இது மெயினாக கண்டிப்பாக சாப்பிட்ணும். பாருங்கள், இந்த மாதிரி பழைய கிழங்கா கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. பழைய கிழங்கு பிப்பு இருக்காது, சரிங்களா? அதை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விடும்போது கொஞ்சம் மஞ்சளும் புளியும் போட்டுக்குங்க. நல்ல கிழங்கா பார்த்து இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் மஞ்சளும் புளியும் லேசாக உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடும்போது இந்த பிப்பெல்லாம் எடுத்துடும். நல்லா கொதித்து கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக கிழங்க தோல் உரித்து நல்லா எடுத்துக்கணும். நல்லா சூடாக இருக்கும், பார்த்து நல்லா தோல் உரித்து எடுத்துக்கணும். அதே போல் கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, சீரகம், தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு ஒரு பக்கம் வச்சுக்கணும். சின்ன சின்னதாக ரவுண்டு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கிழங்கையும் கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணுங்க. பூண்டு தண்ணியோடு போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிங்க. வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வேகணும். நல்லா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிங்க, சரிங்களா? நல்லா 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வணக்கிங்க. வணக்கிட்டு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி பொடிசாக வணங்கி ஒரு பொடிசாக நறுக்கி அப்படியே போட்டு நல்லா வணக்கணும். நல்லா நெகிழ பச்சை வாசம் போக வணக்கிங்க. அடுத்து எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து முன்னாடியே ஊற வச்சிடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு புளியை நல்லா நெகிழ கரைச்சிக்கணுங்க. நல்லா புளியை பாருங்கள், நல்லா ஊற வச்சுருக்கு. புளியை நல்லா எசன்ஸ் இறங்க நல்லா புளியை நல்லா கரைச்சிக்கணும். அடுத்து நம்ம வணக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா மாவு பதத்துக்கு நல்லா குழம்பு நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மல்லித்தூள் ஒன்று போடும். அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் லேசாக மல்லித்தூள் 1 ஸ்பூன் அதிகமாக போடணும். போட்டு பாருங்கள், மல்லித்தூள் அது ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுங்க. அப்போ குழம்பாகும். பாருங்கள், நல்லா நெகிழ அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் இப்போ ஒரு வடைச்சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நெகிழ எல்லா மசாலாவாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி
காட்டுங்க தள்ளு காட்டுங்க அப்படியே கருதுங்க. போடு. லேசாக வெந்தயம் போடுங்க. லேசாக இப்போ கொஞ்சம் லேசாக வெந்தயம் போட்டு அடுத்து காட்டுங்க போட்டுமா. கொஞ்சம் கட் பண்ணி வச்ச லேசாக கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயம். அதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளித்த மாதிரி வணக்கணும். வணக்கிட்டு மீதி வச்சுருக்கேன் கொஞ்சம் வணக்கி இதையும் நல்லா மசிய எண்ணெய் ஊற்றி வணக்கிங்க. வணக்கிட்டு பிறகு அதில் வச்சு லேசாக 2 பல் பூண்டு கருவேப்பிலை போட்டு வணக்கிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிக்குங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். மூடி எடுங்க. தட்டு ஊற்று இன்னும் ஊற்று. மூடி எடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கருணக்கிழங்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கிறீங்க அப்படியே கரை. புளியை நல்லா ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிக்குங்க. கரைச்சி குழம்புல நல்லா வடிகட்டி இருத்துக்குங்க. நல்லா அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்குங்க. கரைச்சி வச்சு புளியிலேயே தண்ணி இருந்து ஊற்றிருக்கலாம். அப்படியே தண்ணி ஊற்றுறீங்க. குழம்புல புளியை சேர்த்துக்குங்க. அப்படியே கரைச்சி புளி ஊற்றிக்குங்க. ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்குங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா மணமாக இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதித்து நல்லா மணம் வரும். புளிக்குழம்பு மணம் வந்த வரைக்கும் கருணக்கிழங்க வெட்டி வச்ச கருணக்கிழங்க ஒவ்வொன்றா போடுங்க. போட்டு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசம் போக கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கொதித்த பிறகு கிழங்கு எடுத்து உடச்சி பாருங்கள். நெகிழ உடையணும். அப்போ உப்பு எல்லாம் டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.